கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சகோதரிகள் காலை தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் கால தியானத்துக்காக 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 1லிருந்து 8 வரையிலான வசனங்களை நம்ம பார்க்கலாம். இந்த முதல் அதிகாரத்தில் 1லிருந்து 8 வரையிலான வசனங்களில் ஒரு 3 கதாபாத்திரங்களை, முக்கியமான கதாபாத்திரங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று 1ஆவது வசனத்தில் எல்கானா, அவர் ராமதாயம் ஊரை சேர்ந்தவர். அவர் ஒரு லேவியர். 2வது வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய 2 மனைவிகள் பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அன்னாள் அப்படின்னு சொன்னால் கிருபை ஆனவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெனினாள் அப்படின்னு சொன்னால் முத்து என்று சொல்லி அர்த்தம். நாம் பொதுவாக எல்லா இடங்களிலுமே நாம் அன்னாளை குறித்து தான் அநேக நேரங்களில் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். அன்னாளுடைய ஜெபம், அன்னாளுடைய நிந்தனைகளான பேச்சுக்களை அவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்க, பொறுமையாக இருந்தாங்க, அவங்க தேவனிடத்தில் போய் எப்படி கிருபை பெற்றாங்க, தேவன் எப்படி சாமுவேலை அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம அநேக வழியில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த நாளில் நாம் பெனினாளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பெனினாள் என்றால் முத்து அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம். முத்துவினுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது அநேகருக்கு பிடிக்கும். முத்து யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, அநேகருக்கு பிடிக்கும். முத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக காணப்படும். முத்துக்களை நாம் அணியும் போது மற்றவர்கள் நம்மை உயர்வாக பார்ப்பார்கள். முத்து மற்றவர்களை கஷ்டப்படுத்தாது, மற்றவர்களை மனமடிவாக்காது, மற்றவர்களை அழ வைக்காது, எப்பொழுதும் சந்தோஷமாகவே வைக்கக்கூடியதான் அந்த முத்தினுடைய தன்மைகள். ஆனால் பெண்ணினாளுடைய வாழ்க்கையில் அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு முத்தாக அங்கே செயல்படவில்லை. என்ன செய்தாங்க? அந்த பேரின் அர்த்தத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் அங்கே என்ன செய்யலை? பெண்ணினால் நடந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மளை பேச்சு சொல்லி அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏசாயா 45:3 நம்ம பார்க்குறோம். உன்னை பேச்சு சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் சொல்கிறார். நம்ம பேச்சு சொல்லி அழைத்திருக்கிறார். இதற்கு வேதாகமத்தில் அநேக பேர் அவருடைய பேருக்கு ஏற்றவாறு, அவருடைய அர்த்தத்திற்கு ஏற்றவாறு அநேகர் அங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க? வாழ்ந்திருக்கிறாங்க. இதில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும்போது மத்தேயு 1:21 நமக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இயேசு என்றால் பாவங்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். ஆனால் இயேசு என்ன செய்கிறாரு? நம்முடைய பாவங்களை நம்மையும் ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து 23 பார்க்கும்போது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. அப்போ இம்மானுவேல் என்றால் தேவன் நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் என்ன செய்கிறார்? நம்ம கூடவே இருந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் நம்முடைய பேருக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுதான் ஃபஸ்ட்டு பெனினாள் இடத்துல உள்ள குணம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது 2வது காரியம், பெனினாளுக்கு பெருமை இருந்தது. ஏன் பெருமை இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2வது வசனத்தில் கீழே உள்ள பகுதியில் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது 8வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது 10 குமாரரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் அன்னாளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. இந்த 10 பிள்ளைகளை வைத்து தான் பெனினாள் அங்கே பெருமை உள்ளவர்களாக அங்கே காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். தேவன் லேயாளை போல பெனினாள் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ராகலை போல அன்னாளுடைய கற்பத்தை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? அடைத்திருக்கிறாரு. ஆனால் பெனினாளுக்கு 10 குமாரர்கள் இருக்கிறார்கள், அன்னாளுக்கு ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு 10 பிள்ளைகள்
பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவளுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது அப்படிங்கிறதான ஒரு பெருமை அதிகமாகவே பெண்ணினாளுக்குள்ள இருந்தது. கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதித்து இந்த 10 பிள்ளைகளையும் கொடுத்தார் என்கிற அந்த எண்ணத்தை தாண்டி தன்னுடைய பலத்தினால இந்த 10 பிள்ளைகளையும் நான் பெற்றெடுத்தேன், என்னுடைய தனிப்பட்டதான திறமை அப்படிங்கிறதான் அந்த பெண்ணினால் எண்ணினாங்க. அதனால தான் அவர்களுக்கு அந்த பெண்ணினாளுக்கு அதிகமான பெருமை ஏற்பட்டது. தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், மற்றவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது. மற்றவர்களுக்கு தேவன் எப்பொழுது கொடுப்பார், எப்போ கொடுப்பார் என்பது அது அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம மற்றவர்களை தாழ்மான நிலைமையில் நம்ம பார்க்கும்போது நாம் நம்மளையே உயர்த்தி கொண்டு அவர்களை ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பல வேளைகளில் நம்ம யோசிக்கிறது உண்டு. அப்படி யோசிக்கக்கூடாது. பெருமைகள் நமக்குள்ளாக இருக்கும்போது மற்றவர்களை என்ன செய்கிறோம், மிகவும் தாழ்மையான நிலைமையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், யாக்கோபு 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த காரியத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம என்ன செய்யக்கூடாது. தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் நமக்கு அநேகம் இருக்கிறது, அதை வைத்து நாம் பெருமையுள்ளவர்களாக காணப்படக்கூடாது. இந்த நாளில் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், வேதாகமத்தில் தேவன் நம்மளை குறித்து பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன நோக்கத்திற்காக பெற்றோர்கள் மூலமாக தேவன் நமக்கு பெயர் சூட்டினாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அடுத்து தேவன் நமக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகளுடைய உயர்வு, நல்ல கணவர், வேலை, வீடு, பொண்ணு, பொருள், அநேக சொந்த பந்தங்கள், அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கும்போது அதை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. பெண்ணினாளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருந்ததுனால தான் அன்னாளை என்ன செய்கிறாங்க, அங்கே ஒரு தாழ்வான நிலையில் பார்க்குறாங்க. கர்த்தர் தான் அவளுடைய கற்பத்தை அடைத்தார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை, அவங்க அதை யோசிக்கவில்லை. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நான் பெற்றெடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக இல்லை. எனக்கு பெருமை அதிகமாக அந்த பெண்ணினாளுக்குள்ள இருந்ததுனால அங்கே அன்னாளை மிகவும் தரக்குறைவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை வைத்து நாம் பெருமை கொள்ளாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன செய்கிறார், நம்மளை இப்படிப்பட்டதான சிந்தனைகளினால தேவன் என்ன செய்யக்கூடாது, நம்மளை வெறுக்கக்கூடாது. தேவன் வெறுக்கக்கூடிய குணம்தான் பெருமை. அப்போ நம்மிடத்தில் பெருமைகள் காணப்படும் என்று சொன்னால் தேவன் நம்மை வெறுக்கிறவராக காணப்படுவார். இந்த நாளில் நாம் பெண்ணினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் என்ன செய்யக்கூடாது, பெருமையுள்ளவர்களாக காணப்படக்கூடாது, அகந்தை உள்ளவர்களாக காணப்படக்கூடாது. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தது என்கிற மன நிறைவோடு தாழ்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் தாமே இந்த சிறிய சிந்தனையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.